ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் லைனிங் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆல்ரெடி லைனிங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். வேஸ்ட் மெஷர்மெண்ட்டு மட்டும் வச்சு ஃபுல் ப்ளவுஸ் ஈஸியாக நம்ம கட் பண்ணிடலாம். ஹூக்ஸ் பட்டி சைடு ரெண்டும் ஒன்றா வர மாதிரி ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. லைனிங் வந்து மெயின் கிளாத்துக்கு மேலே வச்சுட்டு நம்ம இப்போது சுற்றியும் ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு பீஸ் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு சுற்றியும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். லைனிங்கும் மெயின் பீஸையும் அட்டாச் பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு கட்டிங் வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ளவுஸ் கட் பண்ணும்போதே நம்ம டாட்டோட மெஷர்மெண்ட் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணும்போது ஒவ்வொரு டைமும் நீங்கள் அந்த மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ கட்டிங் பண்ணும்போதே இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி குறிச்சிக்கோங்க. இன்னொரு பீஸும் இதே மாதிரி நம்ம சுற்றியும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி பின்ஸ் குத்திட்டு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா லைனிங்கும் மெயின் கிளாத்தும் விலகாமல் இருக்கும். அதுக்காக தான் நீங்கள் இந்த மாதிரி பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா பின் சுற்றியும் நீங்கள் குத்திட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ சென்டரில் ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதில் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். எதுக்காக அப்படி ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா லைனிங்கும் மெயின் கிளாத்தும் நகராமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு டாட் நம்ம பிடிச்சிடலாம். இப்படியே ஃபோல்டிங் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரா பண்ணி வச்சுருக்கிற மெஷர்மெண்ட் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க கிராஸாக. அப்படியே திருப்பி டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம். டபுள் ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா தான் நல்லா தையல் பிரியாமல் நல்லாயிருக்கும். டாட்ஸ்க்கு எப்போவுமே டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போது செகண்ட் டாட் பிடிச்சிடலாம். செகண்ட் டாட்டும் அதே மாதிரி சென்டர் லைனில் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் செகண்ட் டாட் பிடிச்சிக்கலாம். இப்போ மூணாவது டாட்டும் அதே மாதிரி சென்டரில் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் டாட் 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் பிடிச்சிடலாம்.
இப்போ டாட் பிடிச்சாச்சு பாருங்கள், கப் ஷேப் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இன்னொரு பீஸும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டுமே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. ஃப்ரண்ட் பீஸ் ஸ்டிச் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம பட்டி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஹூக்ஸ் பட்டி சைடும் ரெண்டும் ஒன்றா வச்சுட்டு, ஃபஸ்ட்டு லைனிங், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத் வச்சு, அதுக்கு மேலே இன்னொரு லைனிங் வச்சுட்டு, மெயின் கிளாத்தோட நல்ல பக்கத்துக்கு மேலே இப்படி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே வந்து ஹூக்ஸ் பட்டி சைடும் இந்த மாதிரி ரெண்டையும் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள் பட்டி. அப்போ தான் ஹூக்ஸ் பட்டி சைடு சேஞ்ச் ஆகாமல் நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஏரோ மார்க் போட்டு வச்சிட்டிங்கனாலும் ஓகே, பிகினர்ஸ்க்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ கீழே ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் நம்ம 2 பட்டியையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இன்னொரு பட்டியையும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏரோ மார்க் ரெண்டும் ஒன்றா வர மாதிரி வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது அப்படியே திருப்பிட்டு மெயின் கிளாத்துக்கு மேலே எட்ஜில் ஒரு படிமான தையல் மாதிரி போட்டுக்கோங்க. அதாவது அந்த நல்லா எட்ஜில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. 2 பட்டியையும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது அதை அப்படியே ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணிவிட்டு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி 1/4 இன்ச் விட்டு ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. இப்போ மெயின் கிளாத்தும் லைனிங்கும் விலகாமல் இருக்கிறதுக்காக எட்ஜில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ரெண்டையும் சேர்த்து பாருங்கள், இந்த மாதிரி எட்ஜிலேயே ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட் பீஸ், பட்டி, ஸ்லீவ் இதெல்லாம் ஸ்டிச் பண்ணும்போது 2 பீஸ் வரும் இல்லைங்களா? ஸோ நம்ம இந்த 3 ஸ்டிச் பண்ணும்போதும் ஒரே பீஸ் 2யும் ஒன்றா வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். தனித்தனியாக ஸ்டிச் பண்ணாதீங்க, சேஞ்ச் ஆகிடும். ஸோ 2 பீஸையும் ஒன்றா வச்சு நீங்கள் நான் போட்டிருக்கிற மாதிரி ஏரோ மார்க் போட்டுட்டு கூட அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம பட்டியை ஸ்டிச் பண்ணியாச்சு. சுற்றியும் எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். நான் சொல்லியிருக்கிற மெத்தட் எல்லாமே வந்து உங்களுக்கு இடையில நிறையா எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ நம்ம பட்டி ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது ஃப்ரண்ட் பீஸ் கூட பட்டியை எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது நம்ம ஸ்டிச் பண்ண பட்டி 2யும் இந்த மாதிரி ஒன்றா ஹூக்ஸ் பட்டி சைடு ஒன்றா வர மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த பீஸையும் ஹூக்ஸ் பட்டி சைடு ஒன்றா வர மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பட்டியும் ஃப்ரண்ட் பீஸும் ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பட்டியையும் ஃப்ரண்ட் பீஸையும்
ஒன்றா வச்சுட்டு மேலே ஒரு 1/2 இன்ச் வந்து கிராஸாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண முடியாது. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டாட் பிடிச்சிருக்கிற இடம் வரும்போது மட்டும் அதை எப்படி ஃபோல்டிங் பண்ணணும்னு பாருங்கள். இப்படி ஹூக்ஸ் பட்டி சைடு பார்த்த மாதிரி உள்ள ஒரு கிராஸாக கொஞ்சமாக ஃபோல்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலேயே 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணால் தான் இந்த ஃபஸ்ட்டு டாட் வந்து நம்மளுக்கு படிஞ்சு வரும். அவ்வளோதான். இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இன்னொரு பீஸும் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி விட்டுட்டு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் நம்ம ஸ்டிச் பண்ணணும். இதுலேயும் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு டாட்டை வந்து ஹூக்ஸ் பட்டி சைடு பார்த்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போது அதுக்கு மேலே இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது எங்கெங்கே டபுள் ஸ்டிச் போடணும்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் டபுள் ஸ்டிச் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போது பட்டிக்கும் டபுள் ஸ்டிச் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் பீஸோட நம்ம பட்டியை ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம பேக் பீஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ ஹூக்ஸ் பட்டி சைடு ரெண்டும் ஒன்றா வச்சுட்டு ரெண்டு ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கலாம், எக்ஸஸ் இல்லாமல். ஸோ இது கரெக்டாக இருக்குது. இப்போ பேக் பீஸ் நம்ம அடுத்தது ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போது மெயின் கிளாத் மேலே லைனிங்கை வச்சு நம்ம சுற்றியும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். விலகாமல் இருக்கிறதுக்காக பின் குத்திக்கோங்க. இந்த மாதிரி சுற்றி நம்ம பின் குத்திட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
சுற்றியும் நம்ம எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பேக் பீஸில் டாட் எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம கட்டிங் பண்ணும்போதே மெஷர்மெண்ட் நோட் பண்ணி வச்சுருக்கோம். அது அப்படியே நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம டாட் எப்படி பிடிச்சோமோ அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்டு டாட் பிடிச்ச மாதிரியே பேக் டாட்டும் பிடிக்கலாம். ஃபஸ்ட்டு சென்டரில் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். லைனிங்கும் மெயின் கிளாத்தும் விலகாமல் இருக்கிறதுக்காக ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் டாட் பிடிச்சிக்கலாம். டாட்டோட லென்த் வந்து நான் 4 இன்ச் எடுத்திருக்கேன். ஸோ அந்த 4 இன்ச் லென்த் வரைக்கும் நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். இப்போ பேக் டாட் பிடிச்சாச்சு. அடுத்தது கீழே எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அந்த மாதிரி அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு மெஷர்மெண்ட் செக் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரண்ட் பீஸ் ரெண்டையும் எடுத்துகிட்டு சைடு பக்கம் ஒன்றா வச்சுட்டு எக்ஸஸாக எவ்வளோ கிளாத்து நம்ம 1/2 இன்ச் விட்டுருக்கோம் இல்லைங்களா, அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 இன்ச் கரெக்டாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். 2 சைடும் அதே மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு டைமு. எப்போவுமே நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்குற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக வருதான்னு சொல்லிவிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்னா சைடு ஜாயின் பண்ணும்போது நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ 1/2 இன்ச் 2 பக்கமும் கரெக்டாக இருக்குது. இப்போ நான் எக்ஸ்ட்ரா கிளாத் எடுத்திருக்கேன். அது வந்து 1.25 இன்ச் எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். நீங்கள் 1.25 இன்ச் அல்லது 2 இன்ச் எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சைடு மட்டும் 1/4 இன்ச் ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ பிசிர் பக்கம் ஆப்போசிட்டில் வர மாதிரி வச்சுட்டு நல்ல பக்கமும் லைனிங்கோட நல்ல பக்கமும் ஒன்றா வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ்லேயே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இங்கே ஸ்டிச் பண்ணிவிட்டு வரும்போது டாட் பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா, டாட் பகுதியை வந்து நம்ம 2 பக்கமும் ஒன்றா வர மாதிரி பார்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணணும்.
இப்போ அப்படியே திருப்பிட்டு லைனிங் மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். அந்த எட்ஜ்லேயே ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. படிமான தையல் போட்டாச்சு. இப்போ அப்படியே திருப்பிட்டு இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. ஃபோல்டிங் பண்ணிவிட்டு இதோட எட்ஜ்லேயும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணிவிட்டு தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த எட்ஜ்லேயே ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. இப்போ பேக் பீஸ் நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிடலாம். இப்போது ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். ஷோல்டர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ரண்ட் பீஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு சைடு பக்கம் ரெண்டும் ஒன்றா வர மாதிரி வச்சுட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி 2 ஷோல்டரையும் ஒன்றா வச்சுக்கோங்க. நல்ல பக்கமும் ஒன்றா வர மாதிரி வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸில் ஸ்டிச் பண்ணிடலாம். நீங்கள் 1/2 இன்ச் விட்டுருந்தீங்க அப்படின்னா 1/2 இன்ச்சு ஸ்டிச் பண்ணலாம். அல்லது 1/4 இன்ச் மட்டும்தான் ஸ்டிச்சிங்க்கு விடுவீங்க அப்படின்னா 1/4 இன்ச்சில் எவ்வளோ விட்டுருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு சைடும் அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே திருப்பி இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம் அது மேலேயே. இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ஹூக்ஸ் பட்டி வி பட்டி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2.25 இன்ச் அகலத்தில் லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு நம்ம ஹூக்ஸ் பட்டி வி பட்டி ஸ்டிச் பண்ணலாம். 2 பீஸ் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. ரெண்டு சைடும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. ஒரு லைனிங் கிளாத் எடுத்து அதை டபுளாக ஃபோல்டிங் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டபுளாக ஃபோல்டிங் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு ஒரு சைடு ஃபஸ்ட்டு நம்ம ஹூக்ஸ் மாட்டுற சைடில் டபுள் ஃபோல்டிங் பண்ண கிளாத்தை வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சில் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணலாம். மேலே 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. எதுக்காக அப்படின்னா அந்த பிசிர் தெரியாமல் நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணுவோம். அதுக்காக தான். அது எப்படி ஸ்டிச் பண்ணும்போது காமிக்கிறேன். இப்போ பட்டி சைடு மேலே பார்த்த மாதிரியும் நம்ம டாட் பிடிச்ச சைடு அதுக்கு நேராக பார்த்த மாதிரியும் ரெண்டையும் வச்சு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த ஃபினிஷிங் நீட்டாக வரும். பட்டி சைடை திருப்பிடாமல் இப்படி நேராக பார்த்த மாதிரியே வச்சுக்கோங்க. ரெண்டையும் ஒன்றா பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து அப்படியே ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அப்படியே ஃபோல்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ 1/4 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
இப்போ அப்படியே இந்த மாதிரி திருப்பிக்கலாம். வெளியே திருப்பிட்டோம் அப்படின்னா அந்த பிசுறு உள்ளே போயிடும். அவ்வளோதான். இப்போ ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். லைனிங் கிளாத்துக்கு மேலேயே எட்ஜில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். அத அப்படியே ஃபோல்டிங் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணிவிட்டு திருப்பிக்கோங்க. உள்பக்கமாக இப்படி திருப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல் ஷேப்பில் இப்படி ஸ்டிச் பண்ணி அப்படியே ஸ்ட்ரைட்டாக மறுபடியும் அந்த எட்ஜ்லேயே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஹூக்ஸ் மாட்டுற சைடு நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்தது வி பட்டி ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இன்னொரு லைனிங் கிளாத் நம்ம எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி விட்டுக்கோங்க. அப்போ தான் அதை ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது அந்த பிசுறு உள்ளே போயிடும். இப்போ பட்டி சைடு மேலே பார்த்த மாதிரியும், அதே மாதிரி டாட் பிடிச்ச சைடு அதுக்கு கீழே அதோட ஆப்போசிட்டில் ரெண்டையும் ஒன்றா பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் 1/4 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ அதை அப்படியே திருப்பிக்கலாம். திருப்பிட்டோன்னா அந்த பிசுறு உள்ளே போயிடும். இப்போ அந்த எட்ஜில் ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ அப்படியே மேல் பக்கமாக திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நான் எப்படி ஃபோல்டிங் பண்ணுறேன்ட்டு. இந்த மாதிரி டபுளாக ஃபோல்டிங் பண்ணிவிட்டு அதையே மறுபடியும் இன்னொரு ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். இன்னொரு ஃபோல்டிங் பண்ணி அதோட சென்டரில் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வி பட்டி சைடும் நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸரை கட் பண்ணிடலாம். நெக் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் வி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். நெக் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி வி அடிக்க முடியாது. ஸோ நம்ம நெக்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி வி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போது நம்ம ஹூக்ஸ் பட்டியும் வி பட்டியும் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது ஃப்ரண்ட் பீஸு பேக் பீஸு நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு ஷோல்டரும் ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது நம்ம ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஸ்லீவும் 2 பீஸையும் ஒன்றா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கைக்குழி கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த 2 பகுதியும் ஒன்றா வர மாதிரி வச்சுட்டு லைனிங் அதுக்கு பேக் சைடில் லைனிங் வச்சுக்கலாம். இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கீழே ஒரு 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணணும். ஃபஸ்ட்டு 2 சைடுமே 2 ஸ்லீவும் 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் ஒரு பீஸ் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன்.
ஸ்லீவோட நல்ல பக்கமும் லைனிங் கிளாத் அதுக்கு மேலேயும் வச்சு 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே திருப்பிட்டு லைனிங்க்கு மேலே ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. லைனிங்க்கு மேலே போட்டுக்கோங்க. இப்போ 1/4 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்தது மெயின் கிளாத்துக்கு மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போது கீழே ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. அடுத்தது நம்ம ஸ்லீவையும் மெயின் கிளாத்தையும் ரெண்டையும் ஒன்றா வச்சு ஒரு அட்டாச் பண்ணி ஸ்டிச் போட்டுக்கலாம். லைனிங்கும் மெயின் கிளாத்தும் நகராமல் இருக்கிறதுக்காக சுற்றியும் நம்ம பின் குத்திக்கலாம். இது 3/4 ஸ்லீவ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். ஸோ நம்ம நல்லா பின் ஒரு 4-5 பக்கம் குத்திட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணலாம். நீங்கள் புதுசாக ஸ்டிச் பண்ணும்போது சுற்றியும் நல்லா பின் குத்திட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். இல்லைன்னா மெயின் கிளாத்தும் லைனிங்கும் உள்ள லூஸ் வந்துடும். ஸோ லூஸாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்காது. ஸோ நல்லா ஈக்குவலாக தேய்ச்சி விட்டுட்டு சுற்றியும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சுற்றியும் ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸஸ் கிளாத்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஸ்லீவ் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இன்னொரு ஸ்லீவும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணிடலாம். ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பீஸும் அதுக்கப்புறம் ஸ்லீவில் வந்து நம்ம கைக்குழி குடஞ்சி வெட்டியிருக்கோம் இல்லையா, அந்த பகுதியும் ஒன்றா வர மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணணும். 2 சைடும் அதே மாதிரி தான். நீங்கள் ஃப்ரண்ட் பீஸும் கைக்குழியும் ஒன்றா வர மாதிரி வச்சுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி குடஞ்ச பகுதியை வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் வர மாதிரி வச்சுட்டு
சுற்றியும் நம்ம எப்பவும் போல் 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டர் 2 ஒன்றா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒன்றா வச்சு பிடிச்சிட்டே வாங்க. இப்போ 1/2 இன்ச் பிடிச்சி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் சுற்றியும். இப்போ ஸ்லீவ் அட்டாச் பண்ணியாச்சு. பாருங்கள் ஃபினிஷிங் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. கரெக்டாக நீங்கள் 1/2 இன்ச் விட்டுருந்தீங்கன்னா 1/2 இன்ச் ஈக்குவலாக பிடிச்சோம் அப்படின்னா எங்கேயும் அந்த சுருக்கு இல்லாமல் அழகாக வரும். இப்போ இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். அது மேலேயே டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க ஸ்லீவுக்கு. ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது அடியில் கிளாத் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேலே ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த பிசுறு வந்து ஸ்லீவ் சைடு வர மாதிரி வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த ஷேப் வந்து கரெக்டாக அழகாக வந்துடும். இன்னொரு சைடும் ஸ்லீவ் இதே மாதிரி நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம மெஷர்மெண்ட்ஸ் குறிச்சிக்கலாம். அதுக்கு ஹோக்ஸ் பட்டி சைடும் வி பட்டி சைடும் ஒன்றா வச்சுட்டு நம்ம இடுப்பு சுற்றளவு 28 இன்ச் இல்லைங்களா, 28 4ஆல் டிவைட் பண்ணால் 7 இன்ச் வரும். ஸோ இந்த 7 இன்ச்சை நம்ம சைடு ஜாயின் பண்ணுறதுக்காக மெஷர்மெண்ட்ஸ் குறிச்சிக்கலாம். 7 இன்ச் குறிச்சிக்கலாம். வி பட்டி சைடு மட்டும் 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வெளியே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. 2 பக்கமுமே இந்த மாதிரி மார்க் வந்து நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. சைடு ஜாயின் பண்ணும்போது 2 சைடுமே நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி 2 பக்கமும் மெஷர்மெண்ட்ஸ் குறிச்சிக்கலாம். அடுத்தது பேக் பீஸ்லேயும் நம்ம 7 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். பேக் பீஸை டபுளாக ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு 7 இன்ச் குறிச்சிக்கலாம். பேக் சைடும் அதே மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்லீவோட சென்டரை வந்து பிடிச்சிட்டு அங்கேயும் ஒரு பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணிவிட்டு நம்ம இங்கே 1.5 இன்ச் நம்ம ஸ்டிச்சிங்க்காக எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம் இல்லைங்களா, அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் குறிச்சிட்டு அதுக்கப்புறம் சைடு ஜாயின் பண்ணணும்.
சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு பின்ஸ் குத்திக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 4 இடத்துல ஒரு பின் குத்தி வச்சிட்டோம் அப்படின்னா சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஆர்ம் ஹோலும் 2 ஒன்றா வச்சு பின் குத்திக்கலாம். இப்படி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ப்ளவுஸ் ஃபினிஷிங்காக ஸ்டிச் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம பின் பண்ணியாச்சு. இப்போ மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். கீழே வேஸ்ட் மெஷர்மெண்ட் எடுத்தாச்சு. அடுத்தது ஆர்ம் ஹோலும் ஸ்லீவோட லூஸும் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த ப்ளவுஸ்க்கு ஸ்டிச் பண்ணியிருக்கிறது 3/4 ஸ்லீவ். ஸோ இப்போ வந்து இதோட லூஸ் வந்து 4.5 இன்ச்சு நான் குறிச்சிக்கிறேன். அதே மாதிரி ஆர்ம் ஹோல் சைடும் நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்க்கு 1.5 இன்ச் விட்டுருந்தோம் இல்லைங்களா, அதையும் மார்க் பண்ணிக்கலாம். இங்கே 1.5 இன்ச் குறிச்சிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ 3 பக்கமும் நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஸ்கேல் வச்சு ஒரு ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுடலாம். இந்த ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ லைன் போட்டாச்சு, ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ 1/4 இன்ச் கேப்பில் இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இதே மாதிரி ஒரு 3 ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது ஸ்லீவ் வந்து சைடு ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம நெக் ஃபினிஷ் பண்ணணும். நெக் எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு கிராஸ் பீஸ் எடுத்துக்கலாம். கிராஸ் பீஸ் வந்து நான் ஒரு 1.25 இன்ச் லென்த்தில் கிராஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பயாஸ் பீஸோட அகலம் வந்து 1.25 இன்ச் இருக்குது. ஸோ நீங்களும் 1.25 இன்ச் எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இப்போ வந்து இதை கிராஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிடலாம். 2 பீஸையும் சேர்த்து அட்டாச் பண்ணிக்கலாம்.
இப்போ 2 பீஸ் இருக்கு இல்லைங்களா, அத அப்படியே எடுத்து இப்படி கிராஸா வச்சுட்டு, ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸஸா இருக்கிற கிளாத்த கட் பண்ணிடலாம். இப்போ இதே மாதிரியே நம்ம கட் பண்ண பீஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பீஸ எப்படி நம்ம நெக்ல வச்சு ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஹூக்ஸ் பட்டி சைடுல அ நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச் இருக்கிற மாதிரி விட்டுட்டு, அதை அப்படியே ஃபோல்டிங் பண்ணி, அதுக்கப்புறம் 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம சுத்தியும் அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ லாஸ்ட்டா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது, நம்ம ஃபர்ஸ்ட்ல ஹூக்ஸ் பட்டி சைடுல ஒரு 1/4 இன்ச் விட்டு ஃபோல்டிங் பண்ணோம் இல்லைங்களா? அதே மாதிரி இந்த சைடும் ஒரு 1/4 இன்ச் அப்படியே பேக் சைடு ஃபோல்டிங் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணா தான் அந்த பிசிறு வந்து வெளிய தெரியாம க்ளோஸ் ஆகும். இப்போ நம்ம எப்படி இதை ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பிசிறு பகுதியை இப்படி உள்ள திருப்பிக்கோங்க. லைனிங் இப்படி திருப்பி பின்னாடி தள்ளிட்டு, அதுக்கப்புறம் அதை அப்படியே ஃபோல்டிங் பண்ணி, லைனிங்க்கு மேலே எட்ஜ்லேயே ஒரு படிமான தையல் போடலாம். சுற்றியும் அந்த மாதிரி படிமான தையல் போடுங்க. இப்போது நெக்கில் நம்ம எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். இங்கே கட் பண்ணும்போது மட்டும் கவனமாக கட் பண்ணுங்கள். என்னென்னா, இப்போது நம்ம இங்கே கட் பண்ணையில் மெயின் கிளாத்தில் கட் ஆகிடக்கூடாது. ஸோ பொறுமையாக கட் பண்ணணும். இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிறத பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ இந்த லைனிங்கை அப்படியே ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். பேக் சைடு ஃபோல்டிங் பண்ணிவிட்டு மெயின் கிளாத்துக்கு மேலே எட்ஜில் ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ 1/4 இன்ச் விட்டு இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். சுற்றியும் அதே மாதிரி 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ்லேயே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபினிஷிங் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ அடுத்தது வி எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டபுளாக ஃபோல்டிங் பண்ணி அதோட சென்ட்ரு பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. நம்ம 5 வி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சென்டரில் ஒரு பாயிண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை மறுபடியும் ஃபோல்ட் பண்ணி இன்னொரு பாயிண்ட் குறிச்சிக்கலாம். அதுக்கு ஆப்போசிட் சைடும் குறிச்சிக்கோங்க. இந்த மாதிரி நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வி ஸ்டிச் பண்ண ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ எப்படி வி ஸ்டிச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பொறுமையாக பாருங்கள். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி வி வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலேயே வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இதுவே நீங்கள் ரெகுலராக ஸ்டிச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரா பண்ணாமையே நீங்கள் ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம மேலே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த வி வர இடத்துல ஊசியை நிப்பாட்டிட்டு இப்போ அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு நல்லா அந்த டார்லிங் பண்ணி விட்டுருங்க அந்த இடத்துல. இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பணும். பாருங்கள் உங்களுக்கு தெரியுதான்ட்டு.
நீங்கள் இப்போ புதுசாக ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஸ்டிச் பண்ணுறது மட்டும் ஃபஸ்ட்டு தனியாக ஒரு நார்மலான ஒரு கிளாத்தை எடுத்துகிட்டு அதில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம நிறுத்தி நிறுத்தி பொறுமையாக ஸ்டிச் பண்ணணும். ஸோ அது வந்து புதுசாக நம்ம ஸ்டிச் பண்ணும்போது வராது. நீங்கள் தனியாக வேறு கிளாத்தில் ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுறதுனா ப்ளவுஸில் டைரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்ம இப்போது பட்டியும் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், ஒரு போட் நெக் ப்ளவுஸ் அழகாக நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. நீங்களும் இதே மாதிரி பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லியிருக்கிற ஸ்டிச்சிங் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஸ்லீவோட சைடு ஜாயின் இடமும் ஒன்றா வந்திருக்கு. நீங்கள் இந்த மெத்தடில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோ எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்டில் கண்டிப்பாக நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறையா வீடியோஸ் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.